பேர் கொண்ட ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன் அவன் இருந்தான். வாசி பாப்பா சீக்கிரம். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவர்கள் என்ன இருந்தது? அவன் இருந்தார். நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்கார சொல்றதெல்லாம் நீங்க ஏதோ அசால்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 8:30 மணிக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறீங்க. தேவ ஆவியினால ஏவப்பட்டு தான் சொல்றேன். 8:30 மணிக்கு கட்டாயம் நீங்க வரணும். சோறு ஆக்குனாலும் சரி, சோறு ஆக்குனாலும் சரி. நமக்கு ஒரு வேலை, வீட்டுல ஒரு வேலை இருந்தாக்க அதை விட்டுட்டு செய்யுமா இல்லையா? தேவ கிருஷ்ணல நீங்க வளரணும். அதுதான் எனக்கு காரணம். ஏன்னாக்க சொந்த பந்தம்னு பார்த்தோம்னாக்க வேலைக்கு ஆகாது. இனிமேல் சபை சிட்டாகத்தான் நடக்கும். அல்ல இல்லையா? தேவனுக்கு பயன்படுத்தணும். வாசி பாப்பா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காடு மட்டும் காடு முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் என்பவன் வயதானவன், அவனுக்கு மரணம் இருந்தது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்னு சொன்னா, நீ மரணத்தை காணும் வரை இருந்தாலும் நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். ஏன் சொல்றான்னு சொன்னா, உறவினர் என்று பார்க்க கூடாது, ஊழியக்காரன் என்று பார்க்கணும். அவன் ஆவியின் ஏவுதனால் தேவாலயத்துல யார் வந்திருந்தா? சிமியோன். அவன் தேவாலயத்துல இருந்தான். நீதியும் உண்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவன். அவன் எங்க வந்திருந்தானா? இயேசு என்னும் பிள்ளைக்காக. யாருக்காக? இயேசு என்னும் பிள்ளைக்காக. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு, நியாயப்பிரமாணத்தில் முறைமையின்படி செய்வதற்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சில் பிறந்த நாள் கொண்டாடுவேன்னு நான் டேட்ல ஆண்டவர் நிர்ணயித்தால் நீங்க குழந்தை எங்க கொண்டு வரணும்? நியாயப்பிரமாணத்தின்படி ஆலயத்துக்கு கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? வாசிப்போம். செய்வதற்கு புரிஞ்சுங்களா? நான் வசனம் இல்லாம சொல்ல மாட்டேன். இல்லைன்னா என்ன கட்டி விடும், என்ன கட்டி விடுக்கும். ஏன் நீ சொல்லல? இருக்கா இல்லையா வசனத்துல? இல்ல நாங்க இன்பிட்டு சொல்றேன். என்னதான் சொன்னாலும் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாங்க. இவங்க யாரு? உலகையே ரட்சகராக, உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசுவையே எங்க கொண்டு வந்தாங்க? தாய் தகப்பனும் தேவாலயத்துக்கு கொடுத்துட்டாங்களா குழந்தைய? செய்யக்கூடாது இதெல்லாம். ஏன்னா ஒளிக்காரத்துக்கு அடி கொடுக்கும். சொந்தத்தை பார்த்தோம்னாக்க எனக்கு என்ன ஆயிடும்? தயவு செஞ்சு யார் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு அந்நியனை போல என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஜெபம் பண்ணி கொடுப்போம். பணித்தாளத்துல போறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பயபக்தியோடு நீங்க ஊழியக்காரர்கள். இன்னைக்கு சொல்றேன், எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் சரி பயபக்தியோடு இருக்கும். பயபக்தி இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா அதை நான் உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தேன்னா என்ன கட்டி போயிடலாம். வசனம் இருக்குதா இல்லையா? இப்ப படிக்கிறீங்களா இல்லையா? மீண்டுமாக ஒரு அதை வசனத்தை வாசிப்போம். அவன் தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவாலயத்துல அந்த குடிக்காரன் வந்திருந்தான். தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவாலயத்துல வந்து இருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமை. நியாயப்பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பைபிள் தான் நமக்கு நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு தாயின் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இயேசுவை உள்ளே கொண்டு வருகிறீர்கள், அந்த குழந்தையை உள்ளே கொண்டு வருகிறீர்கள். அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டார். சிமியோன் அந்த குழந்தையை வாங்கி ஆசீர்வதித்து தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானே இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். இப்பொழுது சமாதானத்தை போக விடுகிறீர்.
நீ உலக ரட்சகனை, நீ இயேசுவை கிறிஸ்துவை காண மட்டும் நீ சாக மாட்டேங்க. பரிசுத்தாவியானவரே அந்த குழந்தை கொண்டு வந்த உடனே என்ன பண்றான்? அந்த குழந்தைய கையில வாங்கி ஆசீர்வதித்து, ஆண்டவரே இப்ப என்னை சமாதானத்தோட போக வேண்டும் என்று சொல்லி சிமியோன் சொல்லுகிறான். அல்லேலூயா. புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு அந்த குழந்தை எப்படியா இருந்ததா? பிரகாசிக்கிற ஒளியாய் வந்திருக்கிறதா? உங்க குழந்தைகள் எல்லாம் பிரகாசிக்கணும். நீங்களே தாய் தகப்பனை கெடுத்துறாதீங்க. என்னமோ குழந்தைகளை வளர்த்துறது அப்படி கண்ணு பொண்ணு அப்படின்ட்டு வளர்த்துறாங்க. புறஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறபடியாக வளர்த்தணும் குழந்தைகள். நமக்கு மகன்தான். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து ஆலயம் இருக்கிறது. இதே போதப்படி ஆலயத்துக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை எந்திரிச்சு போவீங்க? எத்தனை தடவை பஸ் ஏறி வருவீங்க? வருவீங்களா? 7 ரூபா 14 ரூபா 14 28 ரூபா செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு போவீங்களா? என்ன காரியம் இது? தேவாலயம் என்கிறது பயமே. தேவாலயத்துக்கு வரணும்னா தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். வாசிப்பாப்பா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை உம்முடைய ரட்சணியத்தில் என் கண் கண்டது என்றார். பாத்தீங்களா? புறஜாதிகளுக்கு ஒளியா வச்சிருக்கணும் அந்த குழந்தைய. அட போய் எப்ப வேணாலும் தாத்தா விட்டு கொண்டு கூட ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாருங்க, வசனத்தை பாருங்க. ஒருத்தருக்கு மாத்திரம் நான் சொல்லல, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். இங்க வர்றவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டுபிடிங்க. வசனம் இருக்குதா இல்லையா? நாளைக்கு ஆண்டா வீட்டு ஜபா வச்சிருக்கிறாங்க. அட நம்ம தாத்தா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு சொன்னா அது நடக்குமா? அது ஒரு பயபக்தி வேணும். புறஜாதிகளுக்கு ஒளியா வச்சிருக்கணும் அந்த குழந்தைங்க. இப்பொழுது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை காண்பாங்க. சிமியோன் சொல்லுகிறான், இது என்ன குழந்தை? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை கொண்டு புறஜாதிகளுக்கு ஒளியா இருக்கக்கூடிய குழந்தை. தாய் தகப்பனுக்கு விசுவாசிகள் கற்றுக்கொண்டுக்கணும். நம்ம தாத்தம் தானே மெதுவா வந்தா போகுது. இதெல்லாம் வேலைக்காக தாண்டவர். ஒரு பயபக்தி வேணும். பயபக்தி இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். பாப்பா. அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். யோசேப்பும் அவருடைய தாயாரும் பாத்தீங்களா? தாயின் தகப்பன் அந்த குழந்தை சொன்ன உடனே இவங்க ஆச்சரியப்பட்டார்கள். தாயின் தகப்பன் அந்த குழந்தை குறித்து என்ன பண்ணாங்க? குழந்தைகளை வளர்க்கணும். சோத்துக்கு இல்லாத பாப்பா தான் சொன்ன வேலையெல்லாம் கேட்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலை சோத்துக்கு வந்து கூப்பிட்டாக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையினாலும் செஞ்சிருவாங்க. அப்படி இல்ல, தேவ பக்திகளை வளரணும் குழந்தைகள். நான் ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கேன். வீட்டுல பிறந்த நாளைக்கு போய் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். குழந்தைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வளர்க்கணும். அது யாரா இருந்தாலும் சரியா. இன்னைக்கு 18 வயசானாலும் சரி, 21 வயசானாலும் சரியா. குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடும். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடும். அப்பதான் எல்லாம் நீட்னஸா எல்லாம் நடக்கும். எனக்கு அருமையான தேவஜனங்கள் கர்த்தர் சொல்லுகிறதாக நீங்க நினைக்கலாம். இந்த வசனம் இருக்குதா இல்லையா? இல்ல, சிமியோன் போய் அவங்க வீட்டுக்கு போனாரா? எங்க போனாரு சிமியோன்? சிமியோனும் தேவாலயத்துக்கு வந்தாரு. தாயின் தகப்பனு யோசேப்பும் மரியாளும் குழந்தைய வந்து நியாயப்படி பிரதிஷ்டை செய்வதற்காக இங்க கொண்டு வந்தாங்க. சிமியோன் என்ன சொன்னாரு? ரட்சணியத்தை கண்கள் கண்டது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ரட்சணியத்தை காணணும். நீங்க வர்றது ஆலயத்துக்கு வர்றதுக்கு போறதுக்கு அல்ல, ஆமேன் போட்டுட்டு போறதுக்கு அல்ல. வசனம் உங்களுக்கு சரிமானமாகணும். வசனத்தை நன்றாய் போதிக்கும் பொழுது அது கிரகிக்கணும்.
ஆடு போய் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அது மேய்ஞ்ச உடனே தண்ணி கொண்டு வந்து கட்டுவாங்க. அது அசப்படிக்கிறது என்ன இது வயிறுப்பி மரணம் அடைஞ்சிருக்கான். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு சபையில வந்து சாட்சி சொல்லாத இன்னைக்கு குழந்தைகள் வசனம் சொல்லாம நடத்துறதுனாக்கா வசனத்தை எப்போ கேட்கறது? நீங்க எப்ப நடந்து கொள்ளுகிறது? அல்லது உங்க வீட்டிலேயே நீங்க பிறந்த நாளை கொண்டாடிக்கீங்க, நீங்களே கேட்க வச்சீங்க, நீங்க பண்ணிக்க. ஒரு ஆர்வம் வச்சு நீங்க பண்ணணும்னா ஒளிக்காரர மரியாதையோடு நடத்தணும். அப்பதான் அதுல வந்து ஒரு ஒழுக்கம் வரும். ஏதோ நீங்க வந்து இன்னைக்கு இந்த கேக்கு வெட்டுவீங்க, கேக்கு சாப்பிடுறதுக்கு ஊழிக்காரன் அழைக்கூடாது. அது கிரமமா செய்யணும். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும் அந்த குழந்தை. அல்லேலூயா. அந்த தாய் தகப்பனை எப்ப ரட்சிக்கிறவங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களை கூட்டிட்டு வந்து குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டா அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்துருவாங்களா? ஆலயத்துக்கு வரணும். மரியாதை யோசேப்பு ஆலயத்துக்கு வந்தாங்களா இல்லையா? ஏன் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? அப்பேற்பட்ட உலக ரட்சகரையும் கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள பிரதிஷ்டப்பட்டார். எதற்காக? ஆலயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். தாய் தகப்பனும் ரட்சிக்கப்பட்டிருந்தோம். புறஜாதிகள் காணணும். அட இவங்க தேவனுக்கு மேற்பட்டவரா? இவங்க குழந்தைகளை கொண்டு போய் ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை பண்றாங்க. சொல்ல வைக்கணும். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. சரி, இன்றைக்கு வாசித்த சங்கீதம் நம்ம இதுக்காக போவோம், ஆராதனைக்காக கடை செல்வோம், பிரசங்கத்திற்காக. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? நீங்க உற்சாகமா இருந்தா உங்களுக்கு வசனத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 65 சங்கீதம் 4வது வசனத்துக்காக கடத்து. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அது கர்த்தருடைய பிரகாரம் இது ஆலயம். நான் ஏன் சொல்றேன்னு நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான். அவருடைய பிரகாரங்களில் வந்து கற்றுக்கொள்ளணும். நான் வசனம் இல்லாத எதுவும் சொல்ல மாட்டேன். யார் சொன்னாக்கா உன்னை கூட்டவும் கூடாது, ஒன்னு வசனத்தை குறைக்கவும் கூடாது. குறைச்செல்லாம் டிவிடுக்கும் கூட்டுனாலும் எனக்கு கட்டி விடும். வசனம் இருக்கிறத சொல்றேன். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் ஒருவனை சேர்த்துக் கொள்ளணும், அவன் தான் பாக்கியவானாய். புரியுதுங்களா? கர்த்தர் சேர்த்துக்கொள்ளனா யாரும் பாக்கியவானாய் மாற முடியாது. நீங்க 1 லட்சம் கொடுத்தாலும் வேலைக்காகுது, 2 லட்சம் கொடுத்தாலும் வேலைக்காகுது, 3 லட்சம் கொடுத்தாலும் வேலைக்காகுது. சபையில் என்ன பண்ணுனா, ஆண்டவரே நான் ரட்சிப்பாடு என்ன பண்ணணும்? நான் ஏழைக்கு ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நான் 3 அத்தனையா, நான் 2 அத்தனையா தெரிந்து கொண்டேன். அப்பதான் அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரும். உங்களுடைய பிரகாரங்களில் சேர்த்து கொண்டவன் பாக்கியவான். யாருவே? சகையுவே. இயேசு எப்பேற்பட்டவர் என்று நான் பார்க்கணும். இயேசு யார் என்று நான் பார்க்கணும். நீங்க ஆலயத்துக்கு வர்றது யாரை பார்க்க வர்றீங்க? இயேசுவை பார்க்க வர்றீங்க. அவர் எப்பேற்பட்டவர் என்று பார்க்கணும். எனக்கு அருமையான சகோதரர்கள், இயேசு யார் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பிரகாரங்களில் என்ன இருக்கிறது? அவருடைய பிரகாரங்களில் சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உங்களையும் என்னைய ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளணும். சேர்த்துக் இல்லாமல் இருந்தால் நான் பாக்கியவானாய் மாற முடியாது. வசனம் இருக்க, வசனம் இல்லாம நான் சொல்றதில்லை. எடுத்து வாசிப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி. எதற்காக வந்து நீங்க எதற்காக ஆலயத்துக்கு வர்றங்க? பரிசுத்த ஆலயமாகிய உங்களுடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். உங்களுக்கு நன்மை கிடைக்கணும். உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? நன்மை கிடைக்குது. ஆலயத்துக்கு வரைக்கும் மற்றபடி எதுக்கும் நீங்க வரல. நன்மை கிடைக்கணும். எந்த நன்மை கிடைக்கணும்? ஒரு விசுவாசத்தோடு வரணும். அவருடைய பரிசுத்தம் ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தி ஆகும்.
அவரை வீட்டுல நன்மைகள் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, அவருடைய சன்னதியில் இருக்கிறது. உங்களுடைய பிரகாரங்களில் சேர்த்துக் கொள்கிறோம் பாக்கியம் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். இதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நன்மையால் திருப்தியான நீங்க என்ன பண்ணணும்? மிகவும் கடிக்கு வரணும். அது என்னவையா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் பாடுவான். உங்களுக்கு நன்மை கிடைச்சது என்ன பண்ணணும்? கடிக்கு வரணும். இன்னைக்கு சிவகுமார் கொஞ்சம் நடக்கிறாரு, இன்னும் அவருக்கு பலன் கொடுத்து ஆண்டவர் நல்லது பண்ணிட்டா ஆண்டவருக்கு கடிக்கு வரணும். சியோன் குமாரத்தியே மிகவும் கடிகூர். எப்படி? மிகவும் கடிகூறணும். ஏதோ இடதான் கடிக்கு வரக்கூடாது. குமாரத்தியே கம்பீரிக்கணும். கம்பீர சத்தம் வேணும். ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு ஒரு கம்பீரம் வேணும். ஏதோ நம்ம ஆலயத்துக்கு போறோம் வர்றோம் அப்படி அல்ல. ஆண்டவரை ஆராதிக்க ஒரு கம்பீரம் வேணும். கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். இதோ உன் ராஜா யாரிடத்தில் வருகிறார்? என்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிற. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருகிறார். எதற்கு? நன்மை கொடுக்கவும், கம்பீரித்து பாடவும், மகிழ்ச்சியா இருக்கவும், மிகவும் கம்பீரிக்கணும். அல்லேலூயா. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, வந்தவங்க பிடிய போறதல்ல. நம்மெல்லாம் யாரு? உயிரோடு இருக்கிற மீன்கள். செத்தது என்னவா இருக்கும்? கருவாடா போயிருக்காச்சு. செத்த மீன் என்னவா மாறும்? கருவாடா போயிடும். நம்ம என்ன உயிரோடு நீந்துகிறவர்கள். ஏன் சொன்ன? ராஜா வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். உனக்கு என்ன வேணும்? என்னுடைய வீட்டில் நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மை இருக்கிறது? அநேக நன்மைகள் இருக்கிறது. உனக்கு என்ன நன்மை வேண்டும்? ஆரோக்கிய நன்மை வேணுமா? ஆசீர்வாத நன்மை வேணுமா? எந்த நன்மை வேண்டும் உங்களுக்கு? எந்த குறைவில்லாமல் நடத்துவார். ஆனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கிறார். அவருடைய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகும். அவருடைய நன்மை நமக்கு கிடைக்க போகிறது. நீ கம்பீரிக்க போற. கூடி குறுகி போகிறவர்கள் அல்ல. கூடி குறுகி போகிறவர்கள், பிரச்சனை கண்டு கூடி குறுகி போகிறவர்கள் அல்ல. கம்பீரிக்கணும். அல்லேலூயா. வாசிப்பாத வருஷத்துல மீண்டுமாக சியோன் குமாரத்தியே மிகவும் என்ன பண்ணுவேன்? கூடி சோர்ந்து போகக்கூடாது. கடி கூறணும். மகிழ்ச்சி. கடி கூறணும்னா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கணும், கம்பீரிக்கணும், கம்பீரித்து பாடணும். ஏன்? தேவன் நடுவில் வாசிப்பா சீக்கிரம். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவர். அப்படியே எப்படியா இருக்கிறாரா? உங்களை ரட்சிக்கிறவர் எப்பேற்பட்டவரா இருக்கிறார்? தாழ்மை உள்ளவரா இருக்கிறார். அதாவது நம்மை ரட்சிக்கிறவர் தாழ்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். நம்ம அவர் உலக ரட்சகர். அவரே அப்பேற்பட்டவரே தாழ்மையாய் அவதரித்தார், ஏழையாய் அவதரித்தார். கழுதையின் மேலும் கழுதையை குட்டியாகிய மனிதன் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு பார்ப்போம் சொன்னா, இன்னைக்கு இந்த குருத்தோலை அன்று எல்லா வாலிப பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கூப்பிடுங்கன்னா இந்த மயக்க போட கூட வரமாட்டேங்கிறாங்க. கேட்டா காசு கொடுக்க போனேன், அங்க போனேன், இங்க போனேங்கிறாங்க. வந்ததுக்குள்ள ஜனம் 3 தடவை 4 தடவை ஓட்டு கோடித்தாங்க. என்ன அப்படி என்ன இருக்கிறது? வாலிப பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தருக்காக.
என் பேர பசங்களை முதல் கொண்டுதான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். இன்னைக்கு வாலிபடிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, போய் குருத்தோலைகளை எடுத்து கொண்டு வந்து குருத்தோலைகளுக்கு சிலுவு மாதிரி பண்ணி இந்த வாலிபடிகளுடைய வேலை அதுதான். ஏன்? ராஜா வருக, உன்னிடத்தில் ராஜா வருக. அவருக்கு என்னத்தை கொடுப்பீங்க? என்னத்தை கொடுக்க போறீங்க? ஒன்று கொடுக்க போகிறது, உங்களுடைய உள்ளத்தை தான் கொடுக்க போறீங்க. அவர் எது மேல வர்றாங்க? கழுதை மேலும், கழுதை வரியின் மேலும் ஏறி வருகிறார். எப்ராஹிம் என்று எருசலேம் என்று கொந்தரையிலையும் அற்று போக அவர் கழுதை வருவது தாழ்மையுள்ளவராக இருக்கிறார். தாழ்மையானவர், நாமும் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அடப்போ, இவன் தானே நம்ம சொந்தக்காரன் ஊழியக்காரன். தாழ்மை கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்க என்னைக்கு தாழ்மை அடைகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த தேவனுடைய வீட்டில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஐயோ, நான் எப்பக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போறதுன்னு சொல்லி இருக்கிறேன். நெருக்க வரும், போராட்டங்கள் வர்றோம். இங்க ஆண்டவர் வர்றன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஆண்டவர் கழுத மேல வர்றாருன்னா, இன்னைக்கு பார்த்தா குழந்தைகள் என்னன்னு சொல்லி திட்டுவீங்க? கழுதான் போய்ங்க தப்பு பண்ணிருக்காங்க. அந்த கழுது மேல ஏறி வர்றது யாருதான்? தேவை. அந்த கழுதைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லானதான் கொடுத்தாரு. யார் சொன்னா, இன்னைக்கு ரதம் இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, யானை இருக்கு, இது மேல எல்லாம் வரல. தாழ்மை கற்றுக்கொண்டார் நம்மளுக்கு. அப்புறம் கழுதையின் மேல் வருகிறார், தன்னை தாழ்த்துகிறார். கழுதை என்று சொன்னால் வீண் போகாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். 21ஆவது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலைக்கு அருகான பெத்லேஹேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசர் 2 பேரை நோக்கி, யாருங்க சீசரு? இங்க யாரு சீசர்? நான் சொல்லிட்டே இருக்கிற மாடி பிள்ளைதான் சீசர். நீங்க கத்தரிக்க கோவிச்சுட்டாலுமே சரியான கவலை இல்லை. வாழை பிள்ளைகள் தான் சீசர்கள். இந்த ஆலயத்துல வாழை பிள்ளைகள் அர்ப்பணிக்கு அவர்கள் சீசர்கள். நான் ஏன் வாழை பிள்ளைகளை நான் கண்டிஷன் பண்ணி இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கிறேன் வசனத்தோடு. வாசிப்பா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு யாரை கூப்பிட்டாரு? சீசர்களை நோக்கி 2 பேர் சீசர்களை நோக்கி கூப்பிட்டாங்க. நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்கள் எதிர இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கட்டிகள் இருக்கிறாங்க. அந்த அநேக கட்டுகள்ல கழுதையும் கட்டி கிடக்கும், கழுதை குட்டியும் கட்டி கிடக்கும். அநேக கட்டுகள்ல வியாதி கட்டுகள், நிறைய கட்டுகள் இருக்கிறாங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, போய் அந்த ஊருக்கு போங்கன்னு வாழை பிள்ளைகளை கூப்பிட்டு, சீசர்களை கூப்பிட்டு, 2 பேரும் கூப்பிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் நீங்க என்ன பண்ணுங்க, அதை அவிழ்த்துவார்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த வாழை பிள்ளைகள் நான் எதற்காக கூப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவங்க எனக்கு வந்து ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அந்த சீசர்கள் சொன்ன உடனே அவங்க நாங்க எப்படி போய் ஆடுற அவங்ககிட்ட அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணாங்க, உடனே அவங்க 2 பேரும் சொல்படி கேட்டு போனாங்க. அல்லேலூயா. வாசிப்பாப்பா. அவளுக்கு என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இயேசு சொன்னார். ஒருவன் உங்களுக்கு ஒருவன் சொல்றானே இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா இல்லைங்க, அவங்க தாத்தா அங்க போனாக்கா அவங்க விடுவாங்களா விட மாட்டாங்க அப்படிங்கிற கேட்டு நம்மகிட்டே வரும். ஆனால் இவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்ல கிடையாது. அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, போனாங்க. அப்படி யாராவது உங்களை கேட்டால், பாப்பா, இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சீசர்களுக்கும் சொன்னார். ஏன் சொல்றேன்னு சொன்னா,
வாடி பிள்ளைகள் நாளைக்கு ஆண்டவரை பற்றி கொண்டால், இன்னைக்கு பெரிய பாசு வந்தா நான் பையன் தூக்கிட்டு தெரியுவேன். ஏன் அவருக்கு தூக்கிட்டு தருவது எனக்கு அந்த அன்பை கிடைக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் வந்து வளர்ந்து அதன்படி செய்தால் அவங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கும். பிள்ளைங்க ஆடப்போ, அவன் சின்ன பையன் தானே, ஆலயத்துக்கு போனா போறான் போகலினா, ஆலயத்துக்கு போனா போறான் போகலினா எந்திரிட்டு போறான்னு இன்னைக்கு பசங்க சொல்லுவீங்க. ஆனால் அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? நான் பட்டிருக்கிறேன் கஷ்டம். வேண்டாம், வாலி பிள்ளைகளை ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. வாசிப்பா. உடனே அது ஆண்டவருக்கு வேண்டினா உடனே என்ன பண்ணுவான்? ஐயோ நீங்க எல்லாம் அவுத்துட்டு போயிடுங்க, இதையா அவுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு சொன்னா இதைய வச்சுதான் பாஷா படத்துல ரஜினி ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். ராஜா பாஷா படத்துல இதையும் வச்சுதான் ஒரு வசனத்தை எழுதி இருக்கிறார். அப்படின்னு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க கொண்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம். நீங்க வாலி பிள்ளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஜெயமாய் விளங்கணும். அதற்காகத்தான் நான் சொல்றேன், வேற எதுக்கு நான் சொல்லல. ஆனா சினிமா கதை ஓட்டணும்னு சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு ஆண்டவர் அனுப்புவாரு. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, அழைச்சிட்டு வாசிப்பா சீக்கிரம் அனுப்பி விடுவாங்க என்று சொல்லி அந்த சீசர்களை அனுப்பினாங்க. இன்னைக்கு வாலி பிள்ளைகள் அழைத்துக்கு வந்து ஆலயத்தில் இருந்தா என்ன வசனம் சொல்லி இருக்கிறது? முதல் ஆலய பிரகாரங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுங்களேன். 65 65 நாள் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான். குழந்தைக்கு பாக்கியவானாய் மாறதுக்கு தான் நான் அடிச்சுக்கிறேன், வேற எதுக்கும் இல்லை. பச்சைங்களுக்கு சனுப்பா கூட இருக்கும், கோபமா கூட இருக்கும். பாக்கியவானாய் மாறினவங்க அவர்கள் எதற்காக அழைத்து சொல்றோம்? தூக்க முடியாத பொருளை தூக்கிறதுக்காக நாங்க அழைக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தவசம் நான் சொல்ற வார்த்தை நீங்க நன்றாக கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். உங்கள் வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாகும். யாருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவன்? கர்த்தருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாகும். இங்க நீங்க போங்க, அந்த கழுத குட்டி யாருக்கா இல்லை வேணுமானு கேட்டாக்குது, யாருக்கு வேணும்? இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. உடனே அனுப்பிச்சுட்டுருவாங்க. எந்த பருவத்திலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவர் தாழ்மை உள்ளவன், தாழ்மை கற்றுக்கொண்டவன். இவனுக்கு போனாங்க, போய் அதை அழுத்தாங்க, உடனே அந்த ஆளுக்கு வந்தாங்க. வாசிப்பா சீக்கிரம். இதோ இல்லப்பா மேல அந்த கழுத குட்டி அவுக்கும் போது இவன் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே மாணவர்கள் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். எதற்காக? ஆண்டவர் யாரு, அவருக்கு நான் ஏன் கொடுக்கணும்? நம்மளால தான் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் யாரு, நான் எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு நம்மளால தான் கேள்வி கேட்போம். உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னேன்னு நீங்கள் அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினால் இதோ உன் ராஜா சாந்த குணம் பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் இயேசுவானவர் எப்பேற்பட்டு வருவார்? சாந்த குணம். நமக்குள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களுக்கு சாந்த குணம் வேணும். சாந்த குணம் உள்ளவராய் கல்வியின் மேலும் கல்வி குட்டியாகிய மாரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் உன்னிடத்தில் எதற்கு வருகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் இன்றைக்கு வருகிறார். நீங்கள் மனத்தாழ்மையோடு இருக்கிறீங்களா? தாழ்மையோடு இருக்கிறீங்களா? சாந்தமுள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு வருகிறார், உங்களிடத்தில் வரப்போகிறார், ராஜாவாய் வருகிறார். கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மரியின் மேல் ஏறி வருகிறார். அவர் மனத்தாழ்மையுள்ளவராய் வருகிறார். தன்னைத்தான் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறார். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்று ராஜா கேட்கிறார். உங்களிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்தி உங்களுக்கு சொல்லுங்கள். சீயோன் குமார்த்தியே மிகவும் கெம்பீர், ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதுதான் காரியமே. உன்னிடத்தில் ஆண்டவர் வர காத்திருக்கிறார். நீங்க மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வாசிப்பா
சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. என்று சொன்ன தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் இதெல்லாம் நடந்தது. சிமியோன் பார்த்தான், தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. நீ வந்து இயேசு கிறிஸ்துவை காடு மட்டும் உன் உயிர் போகாதுன்னு சொன்னேன். இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தை. அதுபோல உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிற வார்த்தை நீங்கள் நம்புங்கள். வாய்ப்பா சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல என்ன பண்ணாங்களா? எது மேல வஸ்திரத்தை போட்டாங்க? கழுதையின் மேல வஸ்திரத்தை போட்டாங்க. என் ஆண்டவர் தாழ்மையுள்ளவர் தான், தாழ்மையானத்தை தான் கற்றுக்கொள்வார். அந்த இயேசு கழுதை சுமந்துட்டு வரும் பொழுது அவர்கள் போட்டிருக்கிற ஆடை எங்க போட்டாங்களா? கழுதையின் மேல் போட்டாங்களாம். எதற்காக? ராஜா பவனி வருவதற்காக போட்டுகிறார்கள். வாசி பாப்பா. வஸ்திரங்களை போட்டு அவரை என்ன பண்ணாங்க? ஏற்றினார்கள். பாத்தீங்களா? அவர் தாழ்மையுள்ளவரை. எந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க? கழுதை குட்டி அவுத்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு தாழ்மை உண்டாயிருச்சு. ஏன் கர்த்தர் அவர் இந்த கழுதையின் மேல் பவனி வரும் பொழுது இந்த வஸ்திரத்தை போட்டு அந்த வஸ்திரத்தின் மேல் அவரை உட்கார வைத்து பவனி வருவன் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் தாழ்மையா இருக்கிறோமா? தாழ்மையான இடத்தில் உட்காரமா? இதை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். வாசிப்பா. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை, அதோடு மட்டுமல்ல, திரளான ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று கண்டு திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில என்ன பண்ணாங்க? விரித்தார்களே. ஏன்? இயேசு ராஜா என்னிடத்தில் வருகிறார். இயேசு ராஜா யார்கிட்ட வர்றாரு? என்னிடத்தில் வருகிறார். அவர் வந்து கழுதைதான் சுமந்துட்டு வருது. அந்த இயேசு சுமந்துட்டு வர்றது கழுதை. அவருக்கு அந்த கழுதைக்கு முன்னணியில தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஜனங்களுக்கு ஒரு அவர் கழுதையின் மேல் வந்தாலும் இயேசு சுமக்கிற ஒரு கழுதையாக இருந்தது. நாமும் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக மாறணும். ஏன்னா அவர் தாழ்மை உள்ளவர். அதற்காகத்தான் இந்த குருத்தோடை. அல்லேலூயா. குருத்தோடை கொண்டுட்டு வந்துட்டா மட்டுமல்ல, அதன்படியாக நடந்து கொள்ளணும். ஆண்டவரை சுமக்கிறவர்களாய் இருக்கணும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரை சுமக்கிறவர்களாய் இருக்கணும். வாசிப்போம். வேறு சிலர் வேறு சிலர் மரக்கிளைகளை வெட்டி வெட்டி அந்த கழுதைக்கு என்ன பண்ணாங்களா? வடியருகே போட்டாங்களாம். ஈச்ச மரம், எந்த மரம் இருக்குதோ அதையெல்லாம் வாடிப்படைகள் என்ன பண்ணாங்களாம்? மற்றவர்கள் வஸ்திரத்தை விரித்து அந்த கழுதை நடக்க சொல்லி போட்டாங்க. மற்றவர்கள் வஸ்திரம் விரிக்காதவர்கள் என்ன பண்ணாங்க? மரக்கிளைகளை தரித்து அந்த தலையின் மேல் நடந்து வருவதற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தாழ்த்தினார்கள். இன்னைக்கு பெண்கள் போய் மரத்துல ஏறி அந்த தலை வெட்ட முடியுமா? முடியாது. அப்ப யாரும் வெட்டிருப்பாங்க? வாடி பிள்ளை. நல்லா கவனிக்கிறதெல்லாம் வசனத்தை. வாடி பிள்ளைகள் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினார்கள். இயேசு சுமந்துட்டு வருகிற காலத்து தரையில் நடக்கக்கூடாது. அவர் என்னிடத்தில் வருகிறார், என்னை தாழ்மையுள்ளவனா மாற்றுகிறார். தாழ்மை கற்றுக்கொள்ளணும். வாசி பாப்பா. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். தாவீதின் குமாரனுக்கு யாரு? தாவீதின் குமாரன் யாருங்க? ஒருவன் இருந்தான், கண் பார்வையற்றவன். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூவினான். சீசர்கள் மிரட்டினார்கள். இன்னும் அவன் சத்தமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவர் தாழ்மையுள்ளவராக அந்த சத்தத்தை கேட்டார். உடனே அவனுக்கு கண் பார்வை கொடுக்க தேவன் கொடுங்க. தாவீதின் குமாரனுக்கு என்ன சொன்னாங்களா இவங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று எல்லாம் இப்படி சொன்னா சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு
ஓசனை ஜெயம் நமக்குத்தான். ஒன்னும் நோக்க போனீங்களா என்ன ஆகும்? ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு உயிர் கொடுக்கணும். தாவீதின் குமாரனுக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணாங்களா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்களா? அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் யாருங்க? உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நம்ம ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்கணும், எக்கால புதுகர்களாக இருக்கணும். நம்ம ஆர்ப்பரிப்போடு உன்னதத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவருக்கு ஓசனா என்று ஆர்ப்பரிக்கும். அல்லேலூயா. ராஜா முன்னே செல்கிறார். நமக்கு ஜெயம் நமக்கு உட்கார்ந்து முன்னடப்போரும் பின் நடப்போரும் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். நீங்க ஆர்ப்பரிக்கணும். வந்த இடம் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடம் அப்படியே இருக்கு. நம்ம கைகால அசைச்சு ஓசனா என்று பாடினால்தான் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை நன்றாய் கேட்டுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார் என்று விசாரித்தார். உங்க மேல வர்றது யாருங்க? உங்க மேல வர்றோம் சாந்தமும் மனத்தாண்டி உள்ளவரோ இயேசு கிறிஸ்துவர் என் மேல் வருகிறார், ராஜாவாய் வருகிறார். உங்களை கண்டு அநேக ஜனங்கள் கேட்ப உங்க மேல வருகிறது யாரு? மனத்தாண்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். அவர் உன்னிடத்தில் வருகிறார். நான் கெம்பி இருக்கிறேன், ஆர்ப்பரிக்கிறேன். நீங்கள் ஆர்ப்பரிக்கணும், கம்பீரிக்கணும். நீங்க எதாவது வந்தம் போலன்னு இருக்க கூடாது. கம்பீர சத்தமாய் முழங்கணும். அல்லேலூயா. அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நீங்க நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற அதே மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். மார்க் 11 சீக்கிரமா முடிக்க போறேன். அவர்களுக்கு சமீபமா இருக்கையிலே அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவருடைய சின்னத்தனில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்திற்கு போங்க, எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்க. இன்னைக்கு சகோதரிகள்லாம் எங்க போறது இல்ல, அறிந்து முடியும்னு எப்படா வீட்டுக்கு போடுவோம். அன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அப்படின்னு பரிபாஷ பிரசங்கம் பண்ணா ஊழியத்துக்கு போகணும். எங்க போகணும்? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணும். எங்க போக சொல்றாரு? அந்த 2 பேரையும் ரெண்டு பேரா ஊழியத்துக்கு பிரிச்சு விட்டாரு. ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்லி ஊழியத்துக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறதானா அந்த 2 பேரும் என்ன பண்றீங்க? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலும் ஏறாத கழுத. மனுஷன் ஒரு காலம் ஏறாத இந்த கழுதை அழுது மலைப்போட பிரயாணம் பண்ணுவாங்க. இங்க என்ன சொல்றா? ஒரு காலும் மனுஷன் ஒரு காலும் ஏறாத கழுதை. அது நானா கூட இருக்கு. அல்லேலூயா. நீங்களா கூட இருக்கலாம். ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க என்ன ஏறி சவாரி பண்ணலாம். இயேசு நம்ம ஏறி சவாரி பண்ணுனா ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய ஆலயத்துல நன்மை இருந்தாலும் அவருடைய வீட்டில் நன்மையை நாம் தரித்துக் கொள்வோம். வாசிப்பா. இது ஒரு காலம் ஏறுகிறார்கள்,
ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க முன்ன தாயும் காரணமா இருப்பாரு குட்டி பாரு. இப்ப என்ன கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அதை அழைத்து கொண்டு அழைச்சிட்டு வர சொல்லலாம். அவருக்கு கொண்டு வாரு, அதை அவருக்கு கொண்டு வாருங்க. கட்டுகள் இருக்கிறவங்கள அவருக்கு கொண்டு வரதுக்கு தான் கிராமத்துக்கு போங்க. அவங்க பல கட்டுகள்ல இருக்கிறாங்க. அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து நீங்க ஊழியத்துக்கு போகணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சொல்லணும், ஏன் இப்படி கட்டுகள் இருக்கிறது, எதனால் இருக்கிறது, ஏற்கனவே வாருங்க. அந்த கட்டுகளை அவளுக்கு உங்களுக்கு வல்லமை காட்ட கொண்டுவாங்க. அல்லேலூயா. வசனத்தின்படியாக நீங்க நம்பணும். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஏன் இப்படி செய்வது என்று ஒரு உங்களிடத்தில் கேட்டால் இந்த ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் தீயிலும் தண்ணீரிலும் கடக்கிறான், அவன் முறை தள்ளி சாபம் தருவாய் இருப்பாங்க. ஆண்டவர் வந்தார், பார்த்தார். அந்த பிசாசு கேட்குது, ஆண்டவரை உனக்கும் எனக்கு இல்லை, என்னை கெடுக்கவா வந்து கட்டுகளை அவிழ்த்தார் தேவன். நமக்கு அந்த பவர்ஃபுல்லான ஆண்டவர் வல்லமை கொடுப்பார். நீங்க ஆண்டவர்களை கேட்கணும். உங்க வாலிபர்கள் இப்ப இருந்துட்டு அதை வந்து என்ன பண்ண ட்ரைனிங் கொடுக்கணும். கிராமத்துக்கு போகணும், பிள்ளைகள் போகணும், அவங்க வசனத்தை சொல்லணும். நீங்களும் அப்படித்தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஊழியத்தை செய்யணும். அதுதான் இது. கழுத குட்டி கட்டுகள்ல கடக்கக்கூடாது. அந்த கிராமத்துக்கு போகணும். ஏன்னாக்கா அவங்க கட்டுகள்ல கடக்கிறாங்க, வியாதி கட்டுகளை கடக்கிறாங்க, பிசாசின் கட்டுகளை கிடக்கும், பின்னி துணி கட்டுகளை கிடக்கும். இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவளுக்கணும். இயேசு டாக்டர் விடுதலையாகுனா விடுதலையாவாங்க. நீங்க உண்மையா பொய்யான்னு கூட கொடுக்க தெரியாது. ஒரு நாளைக்கு போவோம், கோடி நாய்க்கன் பட்டியல் எடப்பாடிக்கு அந்த பக்கத்துல இருக்குது. அன்னைக்கு நடக்க முடியாத 5 வருஷமா 6 வருஷமா சேர்ந்து உட்கார்ந்து மனுஷன் போய் ஜெபம் பண்ண. இன்னைக்கு அந்த ரோட்ல வந்து ஒழுங்கு நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. இன்றைக்கு என் வீட்டுல சொன்னா அந்த இடத்துக்கு போனேன், அங்க பார்த்தா கொஞ்சம் ஒழுங்கு. இன்னைக்கும் போனாக்கா அதெல்லாம் இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து வந்தா இருக்கு சித்தனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண நல்லா வருவாங்க. இன்னொரு ஒளிக்காரருக்கு போவாங்க, புது கிராமத்துக்கு போவோம், கர்த்தர் அற்புதம் செய்வோம். நீங்களும் புறப்படுங்க. எங்க வர்றது, நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கே முடியலையா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு முடியல. முடியல என்ன அர்த்தம்? முடியலன்னு சொல்ல. ஆண்டவர் உங்களை அடைக்கிறது எதற்காக? கிராமத்துக்கு போங்க. அந்த குட்டியை அவர்கள் கட்டி வைத்து இருக்கிறான், பிசாசன் கட்டி வைக்கிறோம். நிமிர முடியாத கூலி. அவனை வந்து ஆண்டவர் இவ்வளவு வருஷமா அந்த கூலியை கட்டி வைத்தது யாரு? விசுவாசம். எவ்வளவு வேணும் அவர் நிமிர்ந்து பார்க்க கூடாது, கட்டி வைத்திருக்கிறார் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே அவள் கூலி நிமிர்ந்தான், தேவனை மகிமைப்படுத்தினார். அவிழ்க்கப்படும் பிசாசான கட்டுகள் வைத்திருப்பான். அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு அதை வீட்டுக்கு கொடுப்பார்கள். இதன்படியாக நடக்கணும். கட்டுகள் இருக்கிறவங்களை கட்ட அவிழ்க்கணும், ஜபிக்கணும். ஜபம் பண்ணினாத்தான் மற்றவர்கள் விடுதலை பண்ணுங்கள், விடுதலை. எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? வாசிப்பா சீக்கிரம். ஏன் இப்படி செய்கள் என்று ஒருவன் இடத்தில் கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. நீங்க போய் அந்த இடத்துல பிசாசின் கட்டுகள் இருக்கிறதுக்கு பிசாசே கேட்க, ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்றீங்க? அதே மாதிரி தாதாபுரத்து அங்க போய் ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வாசிக்காங்க. அவரு சேர் போட்டு உட்காந்துட்டு இப்படி தெக்க உட்காந்துருந்தாரு. வீடு ஒரு தெக்க உட்காந்துருந்தாரு. இந்த பக்கம் அசைஞ்சு பார்க்க மாட்டாங்க. ஜபம் பண்ணி முடிச்ச உடனே எங்க செய்யறதுனால ஏன் நீ இப்படி தொந்தரவு பண்ணுங்க? இவ்வளவு நாளா எங்க போனீங்க அப்படின்னு போய் கேட்குது. என்னை தொந்தரவு பண்ண வந்தீங்க கேட்கும். அதுக்கெல்லாம் பயந்து இது யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேணும்னு சொல்லுங்க. வாசி பாப்பா. உடனே என்னிடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் இருவரின் சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்தார்.
கண்டு அந்த குட்டியை கண்டு அதை அழித்தார்கள். அதை அவிழ்த்தார்கள். அங்கே நின்றவர்களில் சிலர் அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் நீங்க குட்டியை அவிழ்த்தறத என்னவென்று கேட்டார்கள். கேட்கறதை விட்டாங்க, கேட்டாங்க. உடனே என்ன சொன்னா, இயேசு கற்பித்தபடி இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே கற்பித்தபடியே அவர்களுக்கு நம்மள தண்ணி பண்ணிடுவோம். ஏப்பா அவங்க வேண்டாங்கிறீங்க? எனக்கு ஏன் சொன்னாரு அவருக்கு யாரப்பா அவர் என்ன கற்பித்தாரோ அதன்படியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னாங்க. உத்தரவு சொன்னதை சொல்றது வேற. அவர் என்ன உத்தரவு சொன்னாரோ அது அப்படியே எனக்கு அவசிருப்போம். உத்தரவு ஆர்டர். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவங்க சொன்னாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க, அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளா இருந்தாலும் ஏசு நம்மோட இருக்கிறாரு. யாரோட இருக்கிறாரு? ஏசு நம்மோட இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் சண்டை போடலாம். அதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுவார? அவருக்கு உத்தரவு என்ன சொன்னாரு, இது என் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னாங்க. அதனால அவருக்கு போற உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அவருக்கு கொண்டு போங்கன்றாங்க. நம்மளா இருந்தா சண்டை போட்டோம்னா என்ன ஆகும்? அவங்க நம்மள்கிட்ட வாக்குவாதத்துக்கு வருவாங்க, எதிர்த்தக்கத்துக்கு வருவாங்க. அதனால நாம் ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதை போல இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.